நடையா காக்காவா ரசாலியா ரகுடா ரகுடா அப்படின்னா தெரியல. ஓகே நண்பா, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ட்ராக்டரில் ஒரு ரொட்டேட்டர் பர்ஃபார்மன்ஸ். அதாவது நம்ம 415ல் டிஃப்ரெண்ட்டான ட்ராக்டர் 415ல் ரொட்டேட்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம் நானும் அஜித்தும். அஜித் நீ தெறிக்க விட்ட போகிறாரு, பறக்க விட போகிறோம். தோப்புக்குள்ளே ஓட்டணும்னா ஒரு 3.5 மணி நேரம் வரும் நண்பா. அதுவும் வந்து வராது. சரி வர்றது வரட்டும். அதனால் நிறைய நண்பர்கள் 415 ரொட்டேட்டருக்கு சூப்பராக இருக்குது நண்பா. வாங்க போய் இப்போ ஓட்டும் போத ஃபீல்டை செக் பண்ணுவோம். எடுமாப்ப எல்லாம் நெவல் இல்லாத கொண்டாந்து சந்து புந்தல் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா. இப்போ கன் மாதிரி ஸ்டார்ட் ஆகும். என்ன மாப்பிள்ள லிவரை தொடாதையே எந்திரிக்குது சிவுக்குன்னு. போதும் போயிட்டு அவத்துல வீட்டுக்கிட்ட நிறுத்தி கிரீஸ் அடிச்சுக்கிட்டு கிளம்ப வேண்டிதான். அடிச்சிட்டியா போலாமா? அந்த பக்கம் உள் பக்கம் இருக்கு. இதெல்லாம் எப்போ ஏற்பட்ட இடமா இருந்தாலும் தொலைதொலை கண்டுபிடிச்சி வெட்டுக்குது மாப்பு. ஓகே அவ்வளோதான். இது இப்போ தான் பக்கமாக அடிச்சிருக்கிறாங்கடா. மண்ணை க்ளீன் பண்ணால் தான் போட முடியும் மாப்பு. மண்ணை க்ளீனே பண்ணல, லாக் ஆகும். கீழெல்லாம் ஒழுக்காத, எங்கே பார்த்தாலும் ஒழுக்கிட்டு அடிச்சு ஒழுக்கிட்டு கிரீச நினப்பு எல்லாத்தையும் என்ன பண்ணுறது. இதே சப்பாய்ஸில் அடக்கு கொடுக்கணும். ஆடு சிங்கம் வைக்காத. அங்கத்தான் பக்கமாக அடிச்சிருக்க மாட்டான். வந்துருச்சு. அந்த பக்கம் ஒரு எழுத்து. வந்துருச்சா? ஏப்பா வந்துருச்சு மேலே முட்டுது. போத விட்டு கண்ட இடத்துல ஆக்காத. அந்த கிளச்சு ஒரு எழுத்து போகலாம். நான் ஒரு எழுத்து எழுத்துட்டேன் மாப்பு. பிடிக்கிட்டா இருக்குண்டா மாப்பு. நிப்பல் இல்லாத எப்படி ஒரு பொருளும் தயாரிச்சு விட்டாங்கன்னா கண்டிப்பாக நிப்பல் இருக்கும். போதோ வச்சுட்டு வா. அதெல்லாம் தேவையில்ல, அது இப்போ தான் அடிச்சது. அடி 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 அடி. சரிங்கண்டி. நல்லா இருக்குது போ. 2 ரூபாய் மொத்தமாக ஒன்று தான் இருக்குது. பைசா போயிடுது. ஓகே நண்பா, இருக்கிறத 1 மணி நேரம் ஏன்டா நீ பைக் எடுத்துகிட்டு போகிறேன்னு கேட்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை நண்பா, 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஓடும். நம்ம வீடியோ ஒரு 1 ஹவருக்கு பக்கமாக இருந்து தேவைப்படுற புட்டேஜ் எடுத்துக்கிட்டு மாப்பிள்ளையை ஓட்டுன்னு விட்டுட்டு வந்துட்டு நம்ம வேறு வேலை ஒன்றுக்குது. கொஞ்சம் காட்டுக்கெல்லாம் மருந்து அடிக்கணும். எல்லாம் வரப்பெல்லாம் வெறும் பில்லாக கிடக்குது. ஸோ அதனால் உருப்படியாக வந்து செய்வோம். வெய்ய வேறு அடிக்குதா, அதனால் அந்த வேலைக்காச்சும் உருப்படியாக செய்வோம் நண்பா.
அப்படியே போய் இறங்கிக்கா. இதில் இறங்கிக்கல பேர். சுகுரான பாதையா? ஓகேன்பா, இந்த 3 தோப்பு தான் ரொட்டேட்டர் ஓட்டணும். ரொம்ப டெத் ஸ்லோவில் ஓடுதுடா. குதிக்கிண்டா உனக்கு. மாப்பிள்ளைக்கு வேற ஆடுதான் நெளியுதான். வா போடும் போடா. மாப்பிள்ளை ஏன் போடாது? அது உனக்கு தான் தெரியும். பூதுமா பூதாதானு என்ன கேட்டால் நான் பூதம்னு எனக்கு பூதுன்னு தான் சொல்லுவேன். எது சொன்னாலும் விளக்கமாக புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணு. பாரு பாரு பாரு. எதுக்குள்ள விட்டு ஆட்டுற நீ? எதுக்கு பார்க்குற? அது எங்கடா உள்ள விட்டுட்டு ஆட்டுற? வராது, ரிவேர்ஸே வந்துரு. ரிவேர்ஸ் வந்துரு. ஓகே அன்பா, இது மாதிரி மட்டை பாட்டுறத பெரிய தலைவலி. போயிரு ரிவேர்ஸு. நீ எதுக்குள்ள விட்டு ஆட்டுற பாத்தியா? இது மாதிரி தென்னை மட்டை மாட்டிச்சுன்னா அதுதான் ப்ரோ ரிஸ்க்கு. டாப்பை வளைச்சிப்படும், இல்லை பெண்டு பண்ணிவிடும். இது மாதிரி மாட்டிச்சுன்னா இது மாதிரி ரிவர்ஸ் போய் போவாட்டம் எடுத்துக்காங்க. அதுதான் நல்ல பையன் கிடையாது. லோ ஃபஸ்ட்டு 1500, அதாவது 1500 ஆர்பிஎம் ப்ரோ. 1500 ஆர்பிஎம்னா 5 வச்சு ஓட்டணும். ஆனால் கலப்பு எப்படியோ ப்ரோ ரொட்டேட்டரு கரெக்டாக பூ மாதிரி போகுது. ஆனால் லைட்டாக லோட் ஆகும். இருந்தாலும் 40 ஹெச்பிங்கிறதுக்கு 36 பிளேட் இந்த அளவுக்கு ஓடுதில்ல. அதனால் சந்தோஷப்பட வேண்டிய விஷயந்தான். ரொட்டேட்டருக்கு இது நல்லா இருக்குது, பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் ப்ரோ. ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு உழவு ஓட்டுறதுக்கெல்லாம் இன்ஜின் ரொம்ப தங்குது. எடுத்துன்னு டபுள் கிளச் வண்டியாக இருந்திருந்தால் இன்றைக்கி பேலர் இருந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிருக்கும். சைக்கிள் மாதிரி ஓட்டிருக்கலாம். அதுதான் தப்பு பண்ணிவிட்டோம். என்ன பண்ணுறது, எல்லாம் பட்டாதான் திரும்பங்கிற மாதிரி. அன்னைக்கு நான் எடுக்கும் போதே டபுள் கிளச் வண்டி தான் எவ்வளோ தூரம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். அது ஒரே வண்டி தான் இருக்குது, வண்டியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், வெட்டி போடுவேன். அன்றைக்கி வந்து அதுவும் வந்து 2019 எடுத்தும் போடுவோம் அந்த வண்டி. 415 டபுள் கிளச்சு இருந்துச்சு எம்கேஎம். ஆனால் வந்து 2017 மாடலு. கொஞ்சம் ரேட்டு கான்ஃபிடன்ஸ் ஆகாததான் சரி போ இதே எடுத்துக்கலான்னு சொல்லி தான் ப்ரோ இதை எடுத்துட்டேன். ஏன்னா அது வண்டி பழைய மாடலு. ஆனால் டபுள் கிளச் வண்டியோட ஆப்ஷனோட தான் இருந்துச்சு. அதனால் அன்றைக்கி வேணான்னு ஒதுக்கி விட்டேன். இன்றைக்கா இருந்தால் பேசாமல் அதே எடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது. பேலருக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும்ல ப்ரோ. சைக்கிள் மாதிரி ஓடி இருந்துருக்கலாம்ல. கியர் மாட்டுறதுலேருந்து எல்லாமே டக்குன்னு நம்மளுக்கு யூஸ் ஆகிருக்கும். சரி என்ன பண்ணுறது, பார்ப்போம். ஏதோ ஒரு வண்டி கம்மியான ரேட்டில் ஏதாவது கிடச்சுன்னா பார்ப்போம். இப்போதைக்கு எடுத்து 585 போட்டு ஓட்டும். அப்புறம் ஃபியூச்சரில் தேவைப்படுறப்ப மாத்திரமா எடுக்கிறோமான்னு அப்புறம் யோசனை பண்ணி பார்த்துக்கலாம் ப்ரோ. அதை நோட்டில் பண்ண தேவையில்ல, அப்படியே போகலாம். அதெல்லாம் இடிக்காது, அதில் தான் இடிக்கும். ரிவேர்ஸ் பண்ணாத கியர் நோட்டில் பண்ணி போகிறாப்புல. இந்த வண்டியில் இதெல்லாம் இடிக்காது மாப்பிள்ள. பைசன் நோவோவில் தான் கீர் இடிக்கும், அதில் தான் பிரச்சனை பண்ணோம். அதனால் நீ அதெல்லாம் எதுவுமே கண்டுக்க தேவையில்ல, என் பாட்டில் ஓட்டு அப்படின்னு சொல்லியாச்சு. மற்றபடிக்கு ரொட்டேட்டருக்கு போகிறோன்னு நல்லா இருக்குது நண்பா சார். அது பாட்டில் பூவாட்டம் இழுத்துக்கிட்டு போகுது. ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க ரொட்டேட்டரில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பார்த்துடலாம் அங்கேயே இங்கேன்னு. ஓப்பனாக சொல்ல போனால் இது மாதிரி நார்மல் ஃபீல்டுலாம் வந்து ரொட்டேட்டரில் பர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. வேணும்னா அந்த 75 ஹெச்பி 65 ஹெச்பி இதிலலாம் போட்டு வாழை ஓட்டுறாங்க பார்த்தீங்களா,
அதில் வந்து ரொட்டேட்டர் பர்ஃபார்மன்ஸு எப்படி லோட் ஆகுது என்னன்னு பார்த்துடலாம். ஆனால் இது மாதிரி ஃபீல்டெல்லாம் ஒரு 25 HP டிராக்டரில் போட்டு விட்டிங்கன்னா கூட லைட்டாக தான் லோடு பிடிக்கும். அது பாட்டில் பூச்சி ஆட்டம் ஓடிட்டுருக்கும். உங்களுக்கு புரியுதா? என்றைக்குமே ஒரு வண்டியோட பர்ஃபார்மன்ஸு வண்டி லோடு கொடுத்து நீங்கள் ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு ஐடியா பண்ணிங்கன்னா மெயினாக வந்து கலப்பையில் பாருங்கள். 5 கலப்போ 9 கலப்போ சட்டி கலப்போ எம்ஜி ஃப்ளோ இதிலெல்லாம் பர்ஃபார்மன்ஸு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் ரொட்டேட்டர் ஓடினா சூப்பராக ரொட்டேட்டர் ஓடுது, வண்டி அருமையான வண்டி அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு எதுக்கு இல்லாத ஒரு துபாகூர் வண்டி கூட ரொட்டேட்டர் பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்குன்னு வச்சுக்காங்களேன். அதனால தான் நான் ரொட்டேட்டருக்கு ஓட்டும் போது மட்டும் எதுவுமே பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்காங்களேன். ஓகே நண்பா, நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணலாம். நேற்று கொஞ்சம் படிச்சாச்சு, கமெண்டெல்லாம் தேங்கிட்டு இருக்குது. ஒரு 5-4 கமெண்ட் இருக்குது, ரீட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிடும். ஓகே நண்பா, இன்னைக்கு கமெண்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த ரொட்டேட்டர் ஓட்டி சோள வதைக்கிறதுக்கு பார் ஓட்டணும்ல எங்கள் பெரியப்பா ஓட்டேன், அதோட கமெண்ட் தான் ப்ரோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கமெண்ட் 0 விவசாயி ப்ரோ மகேந்திரன் நோவோ 6 அவரே தான் ப்ரோ அந்த நோவோட ரிவ்யூவாக தான் கேட்குறாரு. அது எனக்கு டைமே இல்லை, நான் கேட்டிருக்கிறேன், இன்னும் வரல. வந்தால் கண்டிப்பாக எடுத்து போடுறேன். அடுத்து விஸ்வாஸ் மாஸ் வீடியோ ப்ரோ, சூப்பர் வீடியோ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. அடுத்து செந்தில்குமார் சூப்பர் வீடியோ ப்ரோ, 2 பேரும் சூப்பராக ட்ரைவ் பண்ணுறீங்க, தேங்க்யூ நண்பா. அடுத்து சந்தோஷ் ஜேடி ஜாண்டியர் 50 T4 ட்ரைவ் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குதுங்கிறாங்க ப்ரோ. கொஞ்சம் டீசலில் தான் சேர்த்தி போகுதுங்கிறாங்க, மித்தபடிக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்தது கிஷோர் பவர் மாமா வெரி பியூட்டிஃபுல் அண்ட் ஆஃப்டர் டூயிங் சேவிங் என்ன சொல்கிறாருன்னு தெரியலையே. அடுத்து சம்பி 52-58 அம்மான் அண்ணா கமெண்ட் ரீட் பண்ணது தேங்க்யூண்ணா. பயனுள்ள கமெண்டாக இருந்தால் கண்டிப்பாக ரீட் பண்ணுவோம் ப்ரோ, யாராக இருந்தால் என்ன. டிஎன் கேமர் அஜித் மாஸ் டிரைவர் வேலூர் டிராக்டர்ஸ் 1477 அஜித் ஃபஸ்ட் கிளாஸ் டிரைவர் ப்ரோ. அவரா? அவனே இன்னும் ஒரு சில இடத்துல வந்து தகதி தான் பாடிட்டுக்கிறான். அது கொஞ்சம் நாளானால் அதே சரியாக போயிடும். இன்னும் கொஞ்சம் விளையாட்டு புத்திலாம் இருக்குது, அதெல்லாம் போக தான் ப்ரோ சரி பண்ண முடியும். அதனால் ஏன் இதுக்கு சொல்ல போனால் அஜித் இன்னும் ட்ரைனிங் ஆகணும். இது 10வது ட்ரைனிங் தான் நான் சொல்லுவேன். அடுத்தது இட்ஸ் 29-30 ப்ரோ பவர் ஸ்டேரிங் சிலிண்டர் சென்டரில் வரதுக்கும் ஒன் சைடில் வரதுக்கும் என்ன வித்தியாசம்? பவர் ஸ்டேரிங் வந்து டபுள் சைடு டூயல் ஆக்டிங்க்கும் சிங்கிள் ஆக்டிங்க்கும் என்ன வித்தியாசம் கேட்டுருக்காரு. அது அந்தளவுக்கு எனக்கு அக்யூரேட்டாக தெரில நண்பா, ஆனால் சொல்கிறேன். சிங்கிள் ஆக்டிங் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும், ஓகேவா? கொஞ்சம் ஹெவி யூசேஜ் பண்ணும் போது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எண்டு பிடுங்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் டபுள் ஆக்டிங் பொறுத்த வரலாம் எண்டை ஒழிச்சிட்டேன்னு பிடுங்காது. ஆனால் இன்றைக்கி காஸ்ட்டை குறைக்கிறதுக்கோசரம் வந்து சிங்கிள் ஆக்டிங் பம்பு தான் நிறையா வருது, எல்லா வண்டியிலையும் வருது. ஸோ அதனால் எந்த அளவுக்கு டபுள் ஆக்டிங் பெஸ்ட்டா சிங்கிள் ஆக்டிங் பெஸ்ட்டா என்னென்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து ரஞ்சித் 96 சூப்பர் ப்ரோ. அஜித் புலி கம்பி பிடிச்ச மாதிரி ஓட்டுறாரு. அவருக்கு ஏன் கம்பி பிடிச்ச மாதிரி ஓட்ட மாட்டார் மொக்கால வழி? ஏன்னா மாப்பிள்ள கூட மரத்தில் சொருவுறா. அடுத்து சந்தோஷ் எங்கள் ஏரியாவில் இப்போ தான் நெல் அறுவடை சீசனை முடிஞ்சு கேஜுவல் முடக்க போகிறோம். கேஜுவல் அப்போ தான் நெல் சீசனை முடிஞ்சுது, திரும்பியும் வந்து கேஜுவலாக முடக்க போகிறோம். அவங்க இப்போ தான் கேஜுவலாக எடுத்து வைக்கிறாங்களாம். சந்தோஷ் சொல்லிக்கிறாரு. அடுத்து மகேந்திரா ஃபேன் 6 to 7 லிட்டர் போகும் ப்ரோ டீசல் அப்படின்ட்டுக்கிறாரு. மனோஜ் ஆயில் சர்வீஸ் சுராஜ் ஆயில் சர்வீஸ் வீடியோ போடுங்க ப்ரோ. கேட்டுக்கிறேன் ப்ரோ, தர்ஜிதா அவன் சொன்னால் உடனே போட்டுடலாம். அடுத்தது இட்ஸ் மீ விஷ்ணு 29-39 உங்கள் 605 SC எத்தனை ஹெச்பி ப்ரோ? 57 ஹெச்பி ப்ரோ. அடுத்து மனு கிஷோர் பவர்
6312. மாமா நெக்ஸ்ட் நியூ டிராக்டர் வென் யூ பை பேலர் போடுற நீங்கள் வென் யூ பை பேலர் மாமா பேலர் வாங்குகிற வீடியோ போடுங்க. கண்டிப்பாக போடுறேன் ப்ரோ. இவ்வளோ தூரம் பண்ணுறோம், இதை பண்ண மாட்டோமா? அடுத்து சந்தோஷ் சேடைக்கு சூப்பர் வண்டினா எம்எஃப் தான் ப்ரோ, வேறு வண்டி எல்லாம் இல்லை. ஓகே நண்பா, அது நான் தப்பு சொல்லலை. சேடைக்கு பொறுத்த வரலும் வந்து எம்எஃப் கொஞ்சம் வெயிட் கம்மி, அதனால் வந்து சேடைக்கே பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும், மைலேஜும் நல்லா இருக்கும். எனக்கு அதுதான் தோணுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. அடுத்து கிஷோர் பவர் 6312. மாமா யூ டெல்லிங் இஸ் கரெக்ட். 585 4 வீல் டிரைவ் ஓட்டிட்டு 2 வீல் டிரைவ் ஓட்டினா கஷ்டமாக இருக்குது. 4 வீல் டிரைவ் ஓட்டுறது வெரி ஈஸி மாமா. வாட் யூ சைடு கரெக்ட் தான் மாமா. அதான் மகேந்திரான்னு இல்லை ப்ரோ, எந்த கம்பெனியில் வண்டி எடுத்து நீங்கள் ஓட்டிட்டு வாங்கினாலும் சரி, 4 வீல் டிரைவ் அந்த வண்டியில் ஓட்டி பர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஆசைப்பட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக 2 வீல் டிரைவ் ஓட்ட மாட்டீங்க. அடுத்து கிஷோர் பவர் மாமா 475 யூ ஆர் நாட் யூஸிங் கல்டிவேட்டர் யூசேஜ் வே மாமா. அதான் இது ஏன் கல்டிவேட்டர் யூஸ் பண்ண மாட்டேங்கிறேன்னா இது ஓவர் லோட் ஆகுது, அதனால தான் இது மேக்ஸிமம் வந்து கலப்பு ஓட்டுறதுக்கு எடுக்கிறதே இல்லை. ரொட்டேட்டர் மட்டும் இதுவும் கொஞ்சம் தோப்பு, பெரிய வண்டியில் ஓட்டினா கொஞ்சம் மட்டெல்லாம் அடி போடும்னு சொல்லி தான் சின்ன வண்டியில் ஓட்டுறேன்னு வச்சுக்காங்களேன். அடுத்து ராஜம் முருகன் பரணேஷ் 150. ப்ரோ நோவோ 605 எம்எஸ் 50 HP வண்டிக்கு 16 சைஸ் போகலாமா? இப்போ வந்து வர வண்டி எம்எஸ் எல்லாமே 16 சைஸ் தான் இப்போ கம்பெனி சைடுன்னு கொடுக்குறாங்க, இன்னும் நோ ப்ராப்ளம் போடலாம். கிஷோர் பவர் 6312. மாமா ஹவாரியூ மாமா 605 4 வீல் டிரைவ் டிராக்டர் வாங்கலாமா? 4 வீல் டிரைவ் வந்து நீ 600 டிரைவ் வந்து 11 ரூபாய் தாண்டு தாட்டுது நண்பா. அக்யூரேட்டான ரேட்டு தெரியல, ஆனால் 11 ரூபாய் தாண்டு தான். அடுத்தது டிஎன் கேமர் 0 விவசாயி எல்லாருடைய யூடியூப் சேனல்லையும் பெயர் மகேந்திரா நோவா 605 ரிவ்யூன்னு போடுங்கன்னு கேட்குறாரு. ஆமாம் ப்ரோ, நானும் கேட்டுருக்கிறேன், எல்லா கமெண்ட்லையும் கேட்டுருக்கிறாரு. சொல்லியிருக்கிறேன் கம்பெனியில், அது என்றைக்கு வர சொல்கிறாங்களோ அன்றைக்கி போய் நம்ம ரிவ்யூ எடுத்து கொடுத்துடலான்னு ப்ரோ. அடுத்து மித்ரன் ட்ரைடில் ப்ரோ கங்க்ராச்சுலேஷன் 83,800 பேருக்கு தேங்க்யூ நண்பா. அடுத்து மித்ரன் ட்ரைடர் லைட் அஜித் ப்ரோ சூப்பர் டிரைவர் ப்ரோ எங்கள் ஊரில் கம்மிங் இல்லை சொல்லுங்கள் ப்ரோ. வராரா என்ன சொல்கிறாருன்னே தெரியல. ஓகே நண்பா, அடுத்தபடியாக நம்ம ரொட்டேட்டர் ஓட்டின வீடியோ தொடர்ந்து அந்த மக்காசோளம் ஒரு காட்டில் ஓட்டினோம்ல, சோளத்தட்டை அப்படியே முழுசாக போட்டு பிதைச்சோம்ல, அந்த காட்டோட வீடியோ தான் சொல்கிறேன். 3 நாளைக்கு முன்னாடி ஓட்டினது. பாருங்க, இந்த மரத்தோரம் முடிச்சு ஓட்டணும், ஆனால் அவன் வந்து அந்த பக்கம் முடிச்சு ஓட்டுறான். இது நம்ம கமெண்ட் ரீட் பண்ணிட்டு அடுத்த வீடியோ சொல்லலாம். அடுத்து செல்வகுமார் 5245. கோகுல் மெக்கானிக் வேலைக்கு போகிறாரா? நல்லது என்றால் இது டிரைவர் வேலையில் இருந்தால் அதிகபட்சம் 750 ரூபா to 850 ரூபா தான் கிடைக்கும். இதுவே மெக்கானிக் என்றால் 1000 ரூபா. போட்டும் ப்ரோ, அவனுக்கு எதோ இஷ்டமாக இருக்கட்டும், அது போட்டோம். அவனை பற்றி இனிமேல் நம்ம பேசுறது வேண்டாம், தப்பாக இருக்கும். ஸோ அவன் வந்து வேறு ஜாப்புக்கு போனதுனால நம்ம அவனை விட்டு அதை பற்றி கேட்கக்கூடாது. ஸோ அதனால் இனிமேல் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், கோகுலை பற்றி அதிகமாக இனிமேல் பேசாதீங்க நண்பா. அது நாம் ஒரு நினைக்கிறோம், ஆனால் அவங்க அதில் வேறு மாதிரி விழுந்தா தப்பாக போய் முடிஞ்சிடும். ஸோ அதனால் தாழ்ந்த மடிவுடன் கேட்கிறேன், கோகுலை பற்றி இனிமேல் பெருசாக எதுவும் கேட்காதீங்க நண்பா, ஓகேவா? அவர் இலகிட்டார், அவரை பற்றி இனிமேல் நம்ம பேசக்கூடாது, தப்பு. நம்மக்கிட்ட இருந்தால் எதை வேணாலும் யார் வேணாலும் பேசலாம், நம்ம விட்டு எட்டம் போனதுனால இனிமேல் கோகுலை பற்றி நம்ம பேசுகிறது நல்லா இல்லை. அடுத்தது பூவர்க்க முத்து மாஸ் ப்ரோ சூப்பர் ப்ரோ குட் ஒர்க்கிங் ப்ரோ தேங்க்யூ நண்பா. 0 ஒரு வீடியோ வச்சு எல்லாத்துலேயும் சொல்கிறாரு நண்பா, 605 ரிவ்யூ கொடுங்க, 605 ரிவ்யூ கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு ப்ரோ. அங்கே வேறு என்னத்தை தான் பேசுகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒருத்தன் குறுன்னு என்னையே பார்க்குறான். அடுத்து செல்வகுமார் 5245. நாங்களும் இந்த மாதிரி நெல் அறுவடை செய்ய மல் ஓட்டுவோம். காட்டுக்காரர் ரொம்ப வருத்தப்படுவார், என்ன பண்ணுறது, நாம்ளே ஃபீல் பண்ணுவோம். அடுத்தது வேலூர் டிராக்டர் எம்எஃப் 1035 2000 மாடல். இன்றைக்கி காலையில் தான் ஓட்டுனேன், லோஸ் செகண்டில் அருமையாக போகுது, மணிக்கு 3 லிட்டர் தான். 1035 நல்லா போகும் ப்ரோ, ரொட்டேட்டருக்கு நல்லாயிருக்கும். கலப்பைக்கெல்லாம் கொஞ்சம் இந்த லேட்டஸ்ட் கலப்பைக்கெல்லாம் கலப்பை கொஞ்சம் வெயிட்டாக ஆகிறதுனால கொஞ்சம் வண்டி ஓவர் லோட் ஆகும்னு வச்சுக்காங்களேன், அதுதான் பிரச்சனை. அடுத்து டிஎன் கேமர் கோகுல் மெக்கானிக் ஷாப்பில் சம்பளம் எவ்வளோ தெரியுமா? விடுங்க ப்ரோ, தயவுசெய்து
அவன் எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் நமக்கு தேவையில்ல ப்ரோ. அவர் வேறு ஜாபுக்கு போயிட்டாரு. அவர் எங்கே போனால் என்ன, நீங்கள் சொல்கிறதுக்கு அவருக்கு காமெடியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது கரெக்டு தான் ப்ரோ. காமெடியாக இருக்கிறான்னு நான் சம்பளம் கொடுத்துட்டு வச்சுட்டு இருக்க முடியுமா ப்ரோ? எனக்கும் வந்து இன்றைக்கி ஒரு 500 ரூபா ஒருத்தனுக்கு சம்பளம் கொடுக்குறேன்னா அது எதிர்பார்க்கணுமில்ல, அந்தளவுக்கு ஒர்த்து போயணுமில்ல. அவன்கிட்ட அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை, சும்மா காமெடி இருந்துட்டா போதுமா? நாம் கூப்பிட்றது தொழில் பழகிவிட்டால் நமக்கும் அதனால 10 ரூபா வருமானம் இருக்கணும். சும்மா விளையாண்டுட்டு பணம் வாங்கிட்டு போகிற அளவுக்கு நான் ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய ஆள் கிடையாது நண்பா. அடுத்து கணேஷ்குமார், கிரீப்பர் 1 ஏக்கராவுக்கு 7 to 8 மணி நேரமா? சாமி. அருண் பிளாக் 3122. எங்கள் ஏரியா சைடில் சிங்கிள் கிளச் தான் ப்ரோ பெஸ்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு லேண்ட்லேயும் இருக்கும். அவங்க யார் பிடிக்கிறாங்கன்னா அருள் பிளாக்னு சொல்லி அவங்க ஊரில் சிங்கிள் கிளச் தான் இருக்குதான். என்ன காரணம்னு கேட்டால் அவங்க ஊர்லலாம் ஈர மண் அதிகமாக ஓட்டுமா. சிங்கிள் கிளச்சாக இருந்துச்சுன்னா அப்படியே ஐகியரில் எடுத்துவிட்டு ரொட்டேட்டரை ஸ்பீடாக சுற்றி விட்டு எல்லாருமே எடுத்து விட்றலாமா. ஸோ அதனால் அவங்க ஊரில் மேக்ஸிமம் சிங்கிள் கிளச் தான். அது நல்லது தான் ப்ரோ. நான் அடிக்கடிக்கு மண்ணு கட்டுச்சுன்னா அப்புறம் அத்தான் பண்ணி ஆகணும். இப்போ டூயல் கிளச் வண்டிலாம் அதை பண்ண முடியாது. மருதேஷ் 6627. வாழை அழிக்கிற ஒர்க்கு நீங்கள் பண்ணுறீங்களா? எங்கள் சைடு சாப்பிட்றதுக்கே வாழைப்பழம் இல்லை. நான் எங்கே போய் வாழை அழிக்க போகிறேன். ப்ரோ காமெடி பண்ணுறீங்க. அடுத்து சிவா கே 4350. மக்காசோளம் 2 ஏக்கர் ரொட்டேட்டரில் ஃபுல்லாக ரோட்டரிங் 4 times ப்ரோ. மக்காசோளம் ஒரு பாட்டி 2 ஐட்டமாக 4 ஏக்கராவை அப்படியே அழிச்சிருக்கிறாராம். அவர் பேர் கூட சிவான்னு சொல்லிக்கிறாரு. நல்லா பச்சையாக இருக்கிற போதே அழிச்சிருக்கிறாராம். அடுத்தது அருள் விளக்கு டொமோட்டோ அது அவர் தக்காளி காட்டை அப்படி ஓட்டுருக்கிறாராம். அது எல்லாம் இருந்துருக்கும், ஓட்டிருப்பார் கரெக்டு. அடுத்தது நந்தி சிவகுமார், அண்ணா எங்கள் ஊரில் பக்கம் பச்சை தட்டு கேரளாவில் காரணங்க வாங்குறாங்க. இங்கேயும் வாங்குவாங்க ப்ரோ. ஆனால் என்னன்னு தெரியல, இந்த இடத்துல ரொம்ப கராய்க்கலாத போச்சு. அடுத்து ரஞ்சித் டிராக்டர் மொட்டையாக கிரீப்பர் 1க்கு என்ன மைலேஜ் ப்ரோ வரும்? மைலேஜெலாம் சேம் மைலேஜ் தான் ப்ரோ. ஒரு 1500 RPM வச்சோம்னா இப்போ லோ செகண்டில் ஓடுறதோட ஒரு 50 ml கம்மியாக தான் ஓடும். இதே 2000 RPM வச்சு ஓட்டினாங்கன்னா 6 to 7 கண்டிப்பாக போகும் ப்ரோ. RPM தகுந்த மாதிரி தான் டீசல் எடுக்கும் நண்பா. அடுத்து செல்லத்துறை 6117. ப்ரோ எனக்கு 5 மாடு இருக்குது ப்ரோ. இந்த சோளத்தட்டு எனக்கு ஒரு மாதம் இருக்கும். 5 மாடு கட்டிட்டு தின்று இருக்கும். எனக்கு ரொம்ப அகலமாக இருக்குது. ஆமாம் ப்ரோ, நிறையா பேர் இதை சொன்னாங்க. ஆனால் காட்டுக்காரர் ஒத்துக்கலையே. அடுத்து செந்தில்குமார் ப்ரோ, இந்த ஃபீல்டு நீங்கள் கிரீப்பரில் ட்ரைவ் பண்ண இருந்தால் 5 to 6 hours இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ. அவ்வளோ ஹவர் வராது. ஏன்னா 30 தானே, ஒரு 3 to 3.5 மணி நேரம் ஓடி இருக்கு நண்பா. அடுத்து சிவராஜ், ஏற்கடலே ஓட்டுவோம் ப்ரோ. சரி இல்லைண்ணா என்ன பண்ணுறது? ஆமாம் ரொம்ப சொட்டே இருந்தால் அப்புறம் ஓட்டி தானே ஆகணும். ஓகே நண்பா. அடுத்து சுரேஷ் ரெய்னா 1499. ப்ரோ சோளத்தட்டு இருந்தால் சொல்லுங்கள். நீங்கள் என்ன ஊர் ப்ரோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதோ இருந்தாலும் ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டில் இருந்தீங்கன்னா வாங்கினா கட்டுப்படி ஆகும். ரொம்ப தூரமாக வந்தீங்கன்னா எங்கே கட்டுப்படி ஆக போகுது. அடுத்தது மித்ரன் டிராக்டர் லைஃப். அஜித் ப்ரோ டுடே வீடியோ சூப்பர் டிரைவிங் ப்ரோ. தேங்க்யூ, சூப்பர் வீடியோ. தேங்க்யூ நண்பா. அடுத்து அபிநாத் 3120. மகேந்திரா 605 16 சைஸ் டயர் இருக்கா ப்ரோ? இருக்குது ப்ரோ. ஃபஸ்ட்டு வந்த மாடல் ப்ரோ. பிஎஸ்சில் வந்துச்சுங்க ப்ரோ. எம்எஸ்னா 52 HP, பிஎஸ்னா 50 HP. அதில் 14 சைஸ் தான் ப்ரோ இருந்துச்சு. அடுத்தது டிஎன் கேமர்னு ஒரு நண்பர் கேட்டுக்காரு. ப்ரோ டிராக்டர் டாப் ஒன்றுமே எவ்வளோ? ஆத்தூர் டாப் போட்டால் 35 to 40 ரூபா வரும் நண்பா. 35 ரூபா வரும். இதே இது மாதிரி குரங்கு டாப்புன்னு சொல்லுவாங்க, சேலத்து டாப்புன்னு சொல்லுவாங்க. இது போட்டால் ஒரு 17,000 16,000 வரும் நண்பா. அடுத்தது கவின்குமார் சண்முகம். மகேந்திரா நோவா 650 HP ரிவ்யூ போடுங்க. கண்டிப்பாக போகிறேன் நண்பா, கேட்டிருக்கிறேன். ஓகே ப்ரோ, நேற்று கமெண்ட் இதெல்லாம் முடிச்சாச்சு. அப்புறம் இனிமேல் நாம் தேவேந்திரன் சோழ வயசு தான் படிக்கணும். அது நாளைக்கு படிக்கலாம் நண்பா. ஒரு வழியாக நான் ஓட்டி பேசி சொல்லி முடிக்காட்டி அதுங்காட்டி மாப்பிள்ளை இந்த வயலையே முடிச்சிட்டான் கிட்டத்தட்ட. வண்டி எப்படி லோட் ஆகிற சவுண்டு உங்களுக்கு காதில் அரசாகுதான்னு தெரில. பட் ஆனால் இருந்தாலும் ரைட்டாக லோட் ஆகுது. ஏன்னா ஓட்டி போட்ட காடு. ஏன் ப்ரோ அப்படியே கூட ஓட்டலாம்லன்னு கூட கேட்பீங்க. அப்படியே ஓட்டலாம், ஏன்னா மண் வராது. ஏன்னாங்க பாருங்கள், தோப்புக்குள்ளே மாட்டை கட்டி மேய்ச்சி இருவடிச்சு வச்சிடுறாங்க.
ஸோ அதனால் வந்து அப்படியே ஓட்டுறதுக்கு செட் ஆகாது. அதனால் கலப்பையில் ஒரு சாலை ஆழமாக கிழிச்சு விட்டுட்டு ஓட்டணும். மாப்பு ட்ரைனிங் எடுக்கணும். என்ன நினைச்சா மாப்பிள்ள நல்லா ட்ரைனிங் எடுக்கணும். மாப்பு விட்டா பட்டுக்கு போட்டு எடுக்கணும். சும்மா நினைச்சியா பம்பர் இருக்குது மாமா, அது இருக்குது மாமாலாம் சொல்ல அதெல்லாம் பம்பர்லாம் போட்டோம்ல. ஆனால் அது கிட்ட போனாலும் மரத்தில் இட்டாங்க. மரத்துக்கு முன்னாடி திருப்பறதா இருக்கு. ஆனால் தொட்டையெல்லாம் வராது, தொட்டையெல்லாம் வராது. அதான் நீங்கள் யாரு அடைய ஆண்டோடு எல்லாரும் தான் சிரிக்கிறானா, நீ சிரிக்கிற பார்த்தியா? ஒரு வீணா போன சேனலை வச்சுக்கிட்டு தேவையில்லாத பேசி இருக்கிறாங்கிறாங்களா? யார் சொன்னா? அப்படிதான் மனசில் நினைப்பாங்கன்னு தோணுது. ஆனால் வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. 5 ஆர்பிஎம் ஓடிக்கு ப்ரோ பாருங்க. ஆர்பிஎம்லாம் ஒன்றும் பெருசாக ட்ராபேக் இல்லை ப்ரோ. ஆனால் கலப்பைக்கு மட்டும் ஆகாது. என்ன இதே டூயல் கிளச்சாக இருந்துச்சுன்னா வேலை இருக்கும் செம. ஓரளவுக்கு ஓட்டலாம். டெப்த்தும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஒரு 1/2 அடி டெப்த்துக்கு பக்கமாக ஃப்ரீயாக எடுக்குது நண்பா. ஓட்டி போட்ட காடுங்கிறதுனால அது அந்த பிரச்சனையும் இல்லை. இந்த உழவுக்கு மட்டும்தான் இந்த வண்டி எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மித்தபடிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மழை வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, ஓரத்தில் போய் மாட்டிச்சு. இது மாதிரியும் மாட்டோம். இதெல்லாம் வந்து வண்டி திரும்பணும் கேட்காதீங்க. அது முட்டுக்கட்டாக பிரேக் அடித்து திருப்பினோம்னா கம்பல்சரி இது மாதிரி மாட்டோம். மரத்தில் மாட்டிக்கிச்சு. அதான் வரலாவா ஏதோ வா மாப்பு கேப்பில் விடுறது தான் பெரிய ஆளு. ஏய் இப்படி வந்து நின்று போக மாட்டா? ஓஹோ ஓகே ப்ரோ. இந்த வெயில வேலை முடிஞ்சுது. இப்போ அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டீங்கன்னா தென்னை மரத்தோரம் சொட்டுருக்குது. ஒரு சுற்று ஓட்டுருக்குறாப்லையா? அது மாதிரி தென்னை மரத்தோரம் அப்படியே ஒரு சுற்று வந்தால் ரயில் பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு வந்துடணும் வச்சுக்காங்களேன். இப்போ அதில் ஒரு சுற்று ஓட்டி மறுபடியும் இதில் ஓட்டுவோம். இது ஓட்டினா வந்து தென்னை மரம் சுற்றியும் வந்து இப்போ இந்த களையெல்லாம் இருக்குதுல்ல, ஓரளவுக்கு ஒண்டை எடுத்துருவான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒண்டை எடுத்துட்டா ஓரளவு தோப்பை பார்த்தா நீட்டாக வந்துடும். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில பார்ட்டி அது மாதிரி கேட்பாங்க நண்பா. முக்கால்வாசி பார்ட்டி வந்து இல்லைங்க எனக்கு தென்னை மரத்தோரம் ஆள் வச்சோட பிடிங்கிறேன். இப்போ இவ்வளோ தோப்பு ஓட்டுறேன்னா திரும்ப தென்னை மரத்தோரம் ஓட்டினா திரும்ப அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஸோ அதனால் வேண்டாம் அப்படின்னு ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சில பார்ட்டி சொல்லிடுவாங்க. பார்ட்டி என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் கேட்கணும். ஓகேவா? அதனால் நீங்களாம் ஒரு தோப்பு ஓட்டினா எப்படி ஓட்டுவீங்க, என்ன பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு தோப்பு ஓட்டும் போது வந்து ஃபஸ்ட்டு வந்து தென்னை மரத்து ஓரம் தான் இந்த சந்தில் வரணும். விட்டு விடுவேன். இந்த சந்தில் எடுத்தவன் அப்புறமேட்டு அப்படி வந்து திருப்பி இந்த பக்கம் எடுக்கிறது சூப்பராக இருக்கும். இப்படி ஓரமாக வா, இப்படி போகாம இப்படி போ. அப்படிதான் எடுக்கணும். வாட்டம் வரேன். இப்போ இப்படி போய் அதை எடுத்துவிட, அடிச்சுட்டா அங்கே வா, அப்புறமேட்டு இதை எடு. அப்படியே வர வர வாட்டமாக இப்படி எடுத்துகிட்டு போயிடணும். ஆட்டமாக ஓக்கணும். தெரிஞ்சிக்கா?
இப்போ அதை எடு. அது மாதிரி இப்படி போய் வாட்டமாக எடுத்துகிட்டு போயிடலாம். ட்ரெயின் இன்னும் ஒரு சில்லற வேலையெல்லாம் உனக்கு இன்னும் தெரியல, பழக்கணும். இப்போ அந்த வாட்டமாக இப்போ எடுத்துகிட்டு போயிடலாம். புரியுதா? இது மாதிரி வாட்டமாக எடுத்தால் தான் ப்ரோ. இப்போ பார்த்தீங்க, இப்போ இந்த சுற்று இங்கே முடிஞ்சுதா, இப்போ இந்த சுற்றுக்கு இங்கே வந்துட்டானா, இப்போ அடுத்த சுற்று வந்து அவன் இங்கே எடுக்கக்கூடாது, இந்த இடத்த எடுக்கக்கூடாது. இந்த தென்னை மரத்தோரம் அங்கேருந்து இப்படி வந்து எடுத்துக்கிட்டானா கடைசியாக வந்து எடுத்து இந்த தலைமாடு போய் இப்படி எடுத்துப்படலாம். இப்படி எடுத்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டானா அந்த ஓரம் 10 பேர், இந்த ஓரம் மட்டும்தான் இருக்கும். அடி சுற்று இப்படியே எடுக்கணும். இப்படி எடுத்தால் தான் வந்து ஒரு தென்னை வரத்துக்குள்ளே எப்படி சொல்கிறது, ஒரு அடிபடாத வந்து ஓரளவுக்கு வண்டிக்கு லோடு இல்லாத ஓரளவு நம்ம ஃபினிஷிங்காக ஓட்ட முடியும். எனக்கு தெரிஞ்சது தானேன்பா. இதோட ஏதாச்சும் வந்து ஃப்ரீயாக ஓட்டலாம் ப்ரோ, இன்னொரு மெத்தட் இருக்குது இப்படி ஓட்டுங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் தெரிஞ்சாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள். அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அதையும் நான் ஓட்டி சப்ஸ்கிரைபருக்கோசரம் சொல்கிறேன். அவங்க எது பிடிச்சிருக்குதோ அதை எடுத்துக்கிட்டோம், ஓகேவா? எனக்கு இந்த மெத்தட் தெரியும். பார் பார் இங்கே போட இந்த பண்ண ஐயா, இதில் எடுத்துக்கிட்டா அதை எடுக்கக்கூடாதா? இதெல்லாம் என்னைக்கு நீ பழம் வருது? போய் பாருங்க அத்திரமா. இப்போ அந்த ஓரம் எடுத்திருந்தா, அதை எடுத்துருக்கலாம்ல. இப்போ அந்த ஓரம் எடுத்த உள்ள ஓடுறதுக்கு எங்கே இடம் வச்சுக்கிற, வேலை வச்சுருக்கிற? அது ஃபஸ்ட்டு அங்கே எடுக்கணும்ல. ஃபஸ்ட்டு அங்கே தான் நீ எடுத்துக்கணும். எதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு வந்து இருந்தால் நம்ம இடம் பிடிச்சா சார் அந்தான ஒரு சுற்று மின்னி என்னார எடுத்துட வேண்டிய சுற்று இன்னும் எடுக்காத வச்சுக்கிற. இதை தான் முதல்ல நீ எடுக்கணும். மரச்சந்திர ஓட்டமாக எடுக்குது, எதையே எடுப்போ. ஒரு வழியாக அந்த வயலில் முடிச்சாச்சு. இன்னொரு கீழே ஒரு 2 தோப்பு இருக்குது, ஓட்டிட்டு கிளம்பணும் தான். அப்புறம் ஏதாவது நாளைக்கு பார் ஓட்டணுங்கிறாங்க, பார்ப்போம். டைம் இருந்தால் வீடியோ எடுத்து போடும். தெரிஞ்சுக்கிட்டியா? இந்த சுற்றில் போயிருக்கணும், ஆனால் போகல. அது ராங்கு. ஓகேங்களா, ஒரு வழியாக இந்த தோப்பை ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்தபடியாக மாப்பிள்ளை அவர்கள் 2வது தோப்பு ஓட்ட போய் கொண்டு இருக்கிறார். நேராக போயிடும். அதுதான் இப்படி பிடிச்சிருங்க. மாப்பிள்ளை யார் நேராக பிடிக்கிறதுல பெரிய ஆளுன்னு சப்ஸ்கிரைபரே சொல்கிறாங்கல்ல. ஓகே நண்பா, இது வரதுக்கு 1 மணி நேரத்துக்கு பக்கமாக ஆகும். அதுங்காட்டி நமக்கு வீட்டில் கொஞ்சம் சின்ன வேலை இருக்கிறது, போய் மருந்தடிக்கிற வேலை. அதனால் வெயில் இருக்கும் போதே போய் மருந்தடிச்சா பில்லெல்லாம் செத்து போயிடும். மாப்பிள்ளை முதல்ல ஓடி போயிட்டோம் எப்படின்னாலாம் சொல்லியாச்சு. இனிமேல் அவன் ஓட்டும். என்னம்மா வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய், டேக்கர். எல்லாம் இந்த தறிப்பட்டா இருக்கிறதுனால இந்த ரொட்டேட்டரில் வந்து எல்லாம் கண்டை சுற்றிக்கிட்டு நண்பா. கண்டை சுற்றிக்கிட்டு எல்லாம் ரொட்டேட்டர் எப்படி டங்குன்னு அடிக்குது. ஒரு சில இடத்துல போனால் கீழையாக மாட்டோம், ஒரு சில இடத்துல வந்தால் இது மாதிரி கந்தையாக மாட்டோம். முடியல. அது நீங்களும் இது மாதிரி அனுபவம்லாம் பட்டுருக்கிறீங்களான்னு சொல்லுங்கள். இந்த கந்தை மாட்டுறது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு காட்டில் பார்த்திங்கன்னா புடவை சுற்றிக்கும், ஒரு சில காட்டில் பார்த்திங்கன்னா வந்து இந்த வேலி கம்பி சுற்றிக்கும். இந்த ரொட்டேட்டர் வெட்டுறீங்களா இது மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் செஞ்சிருச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், உங்கள் அனுபவத்தையும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் இது மாதிரி படாத பாடுபட்டுருக்கிறேன். அதுவும் கம்பியெல்லாம் சுற்றி இந்த வீடு கட்டுற சாரம் கட்டுற கம்பியெல்லாம் சுற்றி நான் கட்டிங் மோட்டர் போட்டுலாம் அறுத்துக்கிறேன் ப்ரோ. அப்படிங்கிற நண்பர்கள் கமெண்ட் சொல்லிட்டு போங்க நண்பா. ஓகேன்பா, மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய், டேக்கர்.